ஆன்மீக நண்பர்களுக்கும் ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கங்களோடு அதை தொடக்கிறேன். 5ல் செவ்வாய், இது வரைக்கும் 4 இடங்களில் இருந்தால் செவ்வாய் எப்படி இருக்கும், 5ல் செவ்வாய் இருந்தால் எப்படி இருக்கும். இந்த 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு இந்த அதிர்ஷ்டம், காதல் அதெல்லாம் வரும். இந்த காதல் இள வயசில் வர்றவர்களுக்கு எப்படி இருக்கும்னா, இளமையில் இருந்த காதல்னா முரட்டுத்தனமான பிடிவாத குணம் உள்ள ஒரு காதல் மாதிரி சொல்லியிருக்கேன். ஒரு சிலருக்கு எல்லாருக்கும் சக்ஸஸ்ஃபுல் கிடைக்குமாங்கிறது இல்லை. ஒரு சிலர் ஜெயிப்பாங்க இந்த வெற்றிகள். அது இன்னும் முரட்டுத்தனமானது. ஏன்னா ஒன் சைடு லவ் இதெல்லாம் இந்த மாதிரி சூழ்நிலை ஆளுகளுக்கு தான் வரும். அவராக விரும்புவார், போவார், அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் அவருக்கு. முரட்டுத்தனமான பிடிவாத குணமுள்ள ஒரு காதல்ங்கிற சூழ்நிலை. பிள்ளைகளால் கொஞ்சம் சிரமத்தையும் சந்திப்பார். ஆனால் ஆச்சாரங்கள் அனுஷ்டானங்களை நல்லபடியாக கடைப்பிடிப்பார். ஆன்மீக நாட்டம் இதெல்லாம் ஓகே, நல்லா இருக்குது, சம்பாத்தி எல்லாம் இருக்கும். அதே மாதிரி ஒரு சிலர் பொய் நிறையா பேசுவார். பொய்யை மெய் மாதிரி உண்மை மாதிரியே பேசி விட்டு போயிடுவார். இந்த மாதிரி சொன்னால் தர்ம குணங்கள் அதெல்லாம் நல்லாயிருக்கும். முன்கோப குணமும் கொஞ்சம் வரும் ஜாதகருக்கு. முன்கோபத்தை கொஞ்சம் குறைச்சி கொடுக்குறது. இல்லற வாழ்க்கை, அதை தாம்பத்திய வாழ்க்கையில் சில ஆர்வங்கள், ஒரு சிலருக்கு ஆர்வங்கள் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும். குடும்ப வாழ்க்கை அப்படின்னுங்கிற மாதிரி சூழ்நிலை என்னத்தை அப்படிங்கிற மாதிரிலாம் வரும். அது எல்லாருக்கும் இல்லை, ஒரு சிலருக்கு வரத்தான் செய்யும். அதுக்காக இதே நினச்சிக்கிட்டு எல்லாம் இருக்க வேண்டாம், அது வேறு மாதிரி லைனு போகும். பிள்ளைகள் இருந்துச்சுன்னா பிள்ளைகளால் கொஞ்சம் கஷ்டத்தையும் அனுபவிப்பார் புத்திரர்கள். அதே மாதிரி இந்த போட்டி பந்தயம் வெற்றி வாய்ப்புகளுக்கு லாட்ரி ரேஸு அதிர்ஷ்டத்தை நம்பி போய் இழந்துருவாங்க. அதனால கொஞ்சம் சூதாட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த 5ல் செவ்வாய் இருக்கும். அதனும் கிரக சேர்க்கையாக பாவக ரீதியாக அதை ஆய்வு பண்ணாலும் வேறு லைனில் வரும். இருந்தாலும் இந்த 5ல் செவ்வாய் இருக்குன்னா அதிர்ஷ்டத்தை நம்பிடுறாங்க. இந்த இதில் இன்வெஸ்ட் பண்ணி வேறு இதில் லாட்ரி கீட்ரிகளில் போய் வாங்கணும்னு ஆசைப்பட்றாங்க. இதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி ஜாதகர் முன்கோப குணத்தை குறைச்சிக்கிட்டுன்னு பெண்களாக இருந்தால் கண்டிப்பாக வயிற்று குழந்தை பிறப்புக்கு இன்றைய காலங்களில் நவீன காலங்கள் ஆகி வந்துருச்சு. சிசேரியன் மூலியம் குழந்தையை பிறக்கிறது பெண்களுக்கு இந்த 5ல் செவ்வாய் இருக்கும் சிசேரியனை கொடுத்துரும். ஆண்களாக இருந்தால் வயிற்று உபாதைகள் வரும், வயிற்றில் பிரச்சனைகள் கொடுங்க. ஏன் அப்பண்டிஸு அந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனைகள் வயிற்றில் உபாதைகள் சிசேரியன் பண்ணுற மாதிரியும் அவங்களுக்கும் வந்துடும். இந்த 5ல் செவ்வாய் இருப்பவர்களுக்கு இந்த ஒரு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. குறிப்பாக பெண்களுக்கு சிசேரியன் மூலியம் குழந்தைகளை பிறக்கிறதுக்கு வழியை கொடுக்கும். நன்றி. என்னுடைய வீடியோ பார்க்குறவர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆன்லைன் ஜாதகம் கேட்பவர்களும் என்னோடய லிங்கில் இருக்குது, அதில் கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.